ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ஏசப்பா கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இல்லை, கோடிக்கணக்கில் சொத்து இல்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் குதிரை ரதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவருக்கு இருந்த கனம், அவருக்கு இருந்த மரியாதை, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாத ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதரா தலைவராக நம்ம சொந்த அண்ணனா ஏசப்பா வாழ்ந்துட்டு போனார். ஆனால் இந்த பூமியிலே நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், நம்முடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம அநேகர் நேசிப்பாங்க, அநேகர் நம்மளை அநேகர் நமக்கு தோள் கொடுப்பாங்க. கடவுள் முன்பாக உத்தமமாக வாழும்போது கடவுள் இந்த பூமியிலே அவர் நம்மோடு இருக்கிறத இந்த பூமியிலே நிரூபிப்பார். 3வது அதிகாரம் கடைசி அந்த வசனங்கள் பார்த்தோன்னா, நீதிக்கு அநீதிக்கும் கடவுள் வித்தியாசம் காண்பிப்பார். கடவுளுக்கு ஊழி செய்கிறவனுக்கும் கடவுளுக்கு ஊழி செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பார் சொல்லிட்டு மல்கியா 3வது அதிகாரம் கடைசி வசனங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஆனால் நம்ம நினைக்கலாம், அவன் பாரு உபச்சாரம் பண்ணுறான், குடிக்கிறான், திருடுறான், கொள்ளடிக்கிறான், எல்லாம் அக்கிரமம் பண்ணுறான், நல்லாக்கிறான்டா, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வரேண்ணா. நான் ஆசப் சங்கீதம் 73 சொன்னது போல் நம்ம என்ன பண்ணலாம், நான் நாள்தோறும் நெருக்கப்பட்டு நாள்தோறும் துன்பப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு வேதனை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒழுக்கமே இல்லை, அவன் நல்லா இருக்கிறான், நான் ஒழுங்காக வாரேன், உத்தமாக வாரேன், நேர்மையாக வாரேன். ஆனால் எனக்கு தான் போராட்டம், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் வலி, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் தேவை அதிகமாக இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனை போராடனே இருங்க. ஒரு காலகட்டம் ஒரு 20-25 வயசு 25, அதாவது ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு 20-25 வயசு கழிச்சு பார்த்தோன்னா நல்ல மெச்சூரிட்டி கிடைக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். அதனால் சோர்ந்து போவானா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போராடுவோம், உத்தமர்களாக போராடுவோம், ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் இந்த பூமியில். நாளைக்கு பாதிப்புலன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கிள் நான் நிறைய போராட பார்த்தேன், இதெல்லாம் தேவையில்லை, நான் திருப்பி உலகத்துலேயே போயிருன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு போவேனா பிள்ளைகளா, உலகத்துக்கு போயிட்டு பாவம் செய்ய தேவையில்லை, பாவம் செய்யணும் சந்தோஷமாகறான், பாவம் உத்தமனாவாயிரு, எனக்கு ஏன் இந்த போடுற பிரச்சனை, அதே கேள்வி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இருக்கலாம். அதனால் தயவுசெய்து நம்ம போராட்டம் வந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும், ஒரு பாடல் வந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கணும். அவன் எப்படின்னா இருக்கட்டும், அவனுக்கு கணக்கு ஒத்துக்கு போகிறான், நம்ம உண்மையாக தான் இருக்கணும். எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நம்ம உண்மையாக தான் போராட்டி நம்ம உண்மையாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக இருக்கும்போது இந்த பூமியிலே நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பரலோகத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொல்லிட்டேன், இந்த விஷயம் நமக்கு புரிஞ்சு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் ஏ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.